பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறீங்களா? ஹெவியா இருக்குதா? குடும்பத்தின் பிரச்சனை பாரமா அழுத்துது? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? சொல்ல மாளாத அவ்வளோ பிரச்சனை பாரமா இருக்குது, தாங்க முடியாத பாரமா இருக்குது. அப்படி கலங்குறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பாரம் சுமந்து சுமந்து இழைத்து போன நிலைமையில வருத்தம், கவலை, பயம், இது மாதிரி பலவிதமான பாரங்கள் உங்க வாழ்க்கையில கூட உள்ளத்துல ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. அது உங்களை ஜெபிக்க விட மாட்டேங்குது, சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்குது, நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது. அந்த பாரம் அழுத்தி அழுத்தி அதை ஞாபகத்துல வந்து கொண்டு உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 55 சங்கீதம் 22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. இன்னைக்கு ஒரு பாரம் கவலை உள்ளத்தை அழுத்தும் போது யாரிடத்தில் அதை சொல்லுவது என்று நம்ம உள்ளம் இயங்குகிறாரு. யாராவது நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்களா? அதை சொல்லிட்டா பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது, பாதி பாரம் இறங்கின மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவோம்ல. அப்போ பாரத்தை இறக்கி வைக்க ஒரு ஆளை தேடுகிறோம். யாரிடத்திலாவது அதை சொல்லிட்டா மனசுல பாரம் போயிடும். ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என் மகனே, மகளே, நீ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டு சொல்றார். நம்ம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா? ஒரு ஜெப அறைக்கு போவோம், முழங்கால் போடுவோம், அழுவோம், ஜெபம் செய்வோம், எல்லாத்தையும் சொல்ல ஆண்டவர் இந்த பாரம், அந்த பாரம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் உண்மையை இறக்கி வச்சிடுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாரத்தை உன் மேலே வச்சிடறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஜெபிச்சுட்டு ஜெபம் முடிஞ்சு வரும்போதும் அதே பாரம் உள்ளத்தில் இருக்குது. ஏன்? இறக்கி வச்சதை திரும்ப உள்ளத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளே அதை ஆண்டவர் மேலே முழுமையாக வைக்கிறது இல்லை, சும்மா வச்சுட்டு திரும்ப உள்ளத்தில் அதே கவலையோட திரும்புறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலைகளை அவர் மேல போட்டுரு, காஸ்ட் ஆல் யுவர் பர்டன் அப்பான் ஹிம். அவர் மேல இறக்கி வச்சிடணுமா? இறக்கி வச்சுட்டா நான் தான் இனி பொறுப்பு, நீ கோ, நீ இந்த பாரத்தெல்லாம் இன்னும் எடுக்காத, ஃப்ரீயா போன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவருடைய அனுபவம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டா திரும்ப அதை பற்றி துக்கப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அந்நாள் பாருங்க, மனம் கசந்து அழுதாள், தன் பாரத்தை எல்லாம் சொல்லி மன கிளேசத்தெல்லாம் சொல்லி சொல்லி அழுது ஜெபம் பண்ணா. ஜெபம் முடிச்ச பிறகு வெகு நேரம் ஜெபம் பண்ணி விட்டாள். அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. காரணம் என்ன? தன் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விட்டாள், அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. உங்க பிரச்சனை என்ன சொல்றீங்க? எடுத்து திரும்ப உள்ளத்துல வச்சுங்க. திரும்ப அதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன செய்யறது, எப்படி செய்யறது? ஆண்டவர் தெரியப்படுத்தியாச்சே, தெரியப்படுத்தினா மட்டும் போதும், அதை வச்சிடணுமே. அவர் பாதத்துல வச்சுட்டு நீங்க நிம்மதியா இருக்கணும்ல. இனி அது உங்க பிரச்சனை ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னா தானே அவர் பொறுப்பெடுப்பாரு. அதனால இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட பாரத்தை வச்சிருங்க. உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிற காரியம் எல்லாத்தையும் வச்சிட்டு நீங்க ஒரு விடுதலையோட சமாதானமா சந்தோஷமா போகணும். என்ன, சிலுவையில நமக்காக ஒரு பாரம் சுமந்தார், சிலுவை சுமந்து பாரம் சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாரத்தை மாற்ற அவர்கிட்ட சொல்றீங்களா? அவர்கிட்ட அப்படியே இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, என் உள்ளத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் உன் மீது நான் வச்சிடுறேன். எனக்கு இந்த பாரம், அந்த பாரம், அந்த காரியம், இந்த காரியம், நிறைய பாரம் இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கு இப்போ உங்க பாதப்படியில இறக்கி வச்சிடுறேன். இனிமேல் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நான் பாரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டேன், உங்க மேல நான் வச்சிடுறேன். எனக்காக சிலுவையின் பாரத்தை சுமந்து ஜெயமெடுத்த தேவன் எனக்கு இதுல பூரண விடுதலை ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.